ஹலோ கிளீட், நான் உங்கள் ஸ்ரீ. ஆக்சுவலி வந்து நான் இந்த இடத்துல எல்லார்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். என்னன்னா, நான் வந்து சரத்தனா வீடியோக்கு வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரத்தனா அவரோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, போபால் ஹிடன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, இது இருக்கவே இருக்கல. இப்பதான் எனக்கே கிடைச்சிச்சு. சரி, நல்லபடியா ஆயிருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல பைத்தியக்காரி மாதிரி நான் ஸ்டோரிலையும் போட்டுட்டேன். பட் ஆனா வந்து அது இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வாய்ஸும் சரியாவும் கேட்கல. சரியாவே வாய்ஸ் கேட்கல, நான் பேசினது சரியா கேட்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம இது கூட இதுல வந்து அந்த சவுண்டு கூட சரியாவே கேட்கல. இங்க வந்து எப்படி சொல்றது, கீழே வந்து எங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சில பசங்க இருக்காங்க, விளையாடுவாங்க. ஈவினிங் ஆனா விளையாடுவாங்க. ஸோ அவங்க வேற அந்த டைம்ல சவுண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அது இப்போ டிலீட்டும் நான் வந்து பண்ணிட்டேன், சரியாவே வரலன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் என்னைய மன்னிச்சுக்கோங்க, ஐம் வெரி 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 சாரி. ஸோ என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து இது ரியாக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரியாக்ட் பண்ணி, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நான் ரியாக்ட் பண்ண போறேன். அதாவது கிரேவூல் ஃபாஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து இவர் அப்லோட் பண்ணியிருந்தார். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிரேவூல் ஃபாஸ்ட்னா மாயா கேஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்கணும்னு தோணிச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ண போறேன். இப்போதான் எனக்கு இந்த மைக்கே கிடைச்சிச்சு. நல்ல வேலை, என்னுடைய பாக்கியம் இந்த மைக்கு கிடைச்சிச்சு. ஸோ பட் ஆனாலும் அந்த வீடியோ நான் போட்டிருக்கலாம். என்ன பண்றது, வாய்ஸ் சரியா வராத காரணத்தினால என்னால் அந்த வீடியோ வந்து போட முடியலை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த வீடியோ வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம வந்து இந்த வீடியோ வந்து நீங்க என்னோட சேனல்ல இருக்க வீடியோஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர், கமெண்ட் இது 3 பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாம சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டைம் வச்சுனா வீடியோக்குள்ள போலாமா? வாங்க, இப்போ நான் எடுக்கிறேன். அங்கே நின்றுட்டு இருக்காங்க.
இப்பதான் நான் ஃப்ரெண்டை பாக்குறேன், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, பயங்கரமா இருக்கு.
எக்ஸைட்டடா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். போனாங்களே அவங்க பேர் தான் மாயா. கேஸ்டரோட பேர் தான் மாயா. யாராவது இருக்கீங்களா மேல? ஹலோ, அசையாம இருக்கு சுத்தமா. இந்த பாம்புக்கு உங்களுக்கு எதனா சம்பந்தம் இருக்கா மாயா? மாயா, உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். உங்களால எங்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? கொஞ்சம் கீழே வரீங்களா எங்களுக்காக? உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நிமிஷம் எங்ககிட்ட பேசுறதுக்காக கீழே வாங்க. போகாதீங்க, ஒரு நிமிஷம் வாங்க கீழே. மாயா, உங்களுக்கு எந்த கெட்ட விஷயம் செய்யறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் வரல. உங்களுக்கு எதனா நல்லது செய்யறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்குலாம் வர்றது எவ்வளவு ரிஸ்க்ன்ட்டு. இந்த பாம்புக்கு உங்களுக்கு எதனா சம்பந்தம் இருக்கா? பாம்பு அங்கதானே இருக்கு. தெரியலன்னு அசால்ட்டா சொல்றீங்க. பாம்பு அங்கதானே இருக்கு. காயப்படுத்திடாதீங்க. உங்களை காயப்படுத்துறதுக்காக நாங்க வரல. எனக்கு தெரியும் நீங்களே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கே நிறைய அநியாயம்லாம் இங்க நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆல்ரெடி கஷ்டப்பட்ட உங்களை மீண்டும் நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல, கஷ்டப்படுத்த போறதும் கிடையாது. நீங்களே எங்களை நம்புங்க, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட நாங்க பேசுவோம். உங்ககிட்ட பேசி உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்வேன். எங்களை நம்பி உள்ள அலோவ் பண்ணுங்க. இந்த மாதிரி பாம்பை வச்சு இந்த மாதிரி பாம்பை வச்சு இல்லை எதனா பண்ணி எங்களை காயப்படுத்திடாதீங்க. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ஐம் வெரி சாரி மக்களே. என்னன்னா நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டே தான் வந்து இப்போ நான் வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இப்போ வெளியில் போகிறோம். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும்ன்றதை நான் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இங்க ஆண்டுட்டு இருக்கும் போது இந்த பில்டிங்க கட்டினாங்க. இங்க நீங்க வேலை செய்யும் போது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நீங்க காதலிச்சீங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது
உங்க வீட்டுல சம்மதம் இல்லாம உங்க காதல் இருந்தனால உங்களை அவங்க கொண்டுட்டதா நான் கேள்விப்பட்டேன். இதுதான் நடந்ததா? இதுதான் நடந்துச்சுன்னா எனக்கு எதனா சிம்டம் சொல்லுங்க. தேங்க்யூ. தயவு செஞ்சு அழுகாதீங்க. எங்களுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் நாங்க உங்களுக்கு கெட்டது செய்யறதுக்காக வரல. உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவங்கள கண்டிப்பா நாங்க காயப்படுத்த மாட்டோம். நிறைய பேர் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது. என்னை நம்பி என்ன உள்ள அனுமதிங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவரோட ஃபேமிலி உங்களை கொண்டுட்டாங்க. உங்களை கொண்டதுக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கேயே அவர் குடியிருந்தாரு. கரெக்டா நான் சொல்றது? அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த இடம் பிளாஸ்ட் ஆச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் நீங்களா? அவர் குடும்பத்தோட இறந்து போனாரு. இது உண்மையா? இது உங்களாலதான் நடந்ததா? உங்களுக்கு பண்ணுவாங்கடா. உங்களுக்கு கெட்டது செஞ்சிருக்காங்கதா, அதுக்காக திரும்பவும் நம்ம அவங்களுக்கு அதே விஷயத்த செய்யணும் கிடையாது. இல்ல நீங்க பண்ணது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பேசுறதுனால போறது இல்ல. உங்களை கொண்டது தப்பு தான். ஆனா அதுக்காக நீங்க திரும்ப ஒரு குடும்பத்தையே அழிக்கிறது மிகப்பெரிய தப்பு. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. அதை உங்களை நான் நேரில் பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்த உங்ககிட்ட நேரில் கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வரலாமா? எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? இல்ல நம்மனா மட்டும் உள்ள அனுமதிங்க. நான் இப்ப உள்ள வரேன். ஃபயர் ஆக்சிடென்ட் அப்புறம் அவர் மட்டும் அன்னைக்கு சாகல. அதாவது மாயா லவ் பண்ண அந்த பையன் மட்டும் சாகல. அந்த பையனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிடுச்சு. அந்த ஃபேமிலி ஒட்டுமொத்தமா இறந்துட்டாங்க. ஒய்ஃப் பேபிஸ் எல்லாமே. அவர் சாகல, இங்கதான் இருந்தாரா. அவங்க ஃபேமிலி இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவர் தொலைஞ்சிட்டாரா. இங்க அவர் நடமாடிட்டு இருந்திருக்காரு. அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே சுத்திட்டு இருப்பாரா, தனியா பேசிட்டு இருப்பாரா. நிறைய பேர் சொல்றாங்க அது மாயா கூட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சில நாட்கள் கழிச்சு அவரையே இந்த இடத்துலயே காணும். அவர் இருந்து ஓடிட்டாரா, அவரையும் இவங்க எதுவும் பண்ணிட்டாங்களா, நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இப்ப மாயா கஷ்டத்துக்குள்ள போக போறோம். உள்ளதான் இருக்காங்க. நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்ப்போம். நம்பினா உள்ள வர கைட் செஞ்சு மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்க உயிருக்கு மட்டும் ஆபத்து வச்சுடாதீங்க. கேட்டதுக்கு அவங்க உள்ள வாங்க சொன்னதை எடுத்துக்கணும். அனுமதி கொடுத்தீங்கன்னா அனுமதி எடுத்துக்கணும். பூனை பாம்பு எல்லாமே இதெல்லாம் பார்த்ததே இல்லை. பாம்பு பார்த்தது இல்லை. உடம்பு கிட்டே இருக்கு. கீழே பார்த்துவாங்க. அந்த பாம்பு இருக்க இடத்துல நான் கீழே லைட்டு கூட அடிச்சு பார்க்கல. நீ பாத்தியா? ரெடியா இருக்கீங்களா? தெரியல. அவர் செத்துட்டு உயிரோட இருக்காரு. உள்ள போய் பார்த்தா பணம் ₹500. உங்க பேலன்ஸ் நிறைய பேர் ரொம்ப அபியூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. என்னென்னமா எழுதி இருக்கு. கருமம் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க. உங்களை நம்பிதான் நாங்க உள்ள வரோம். சொன்னீங்க அந்த பிரிட்டிஷ்காரர் அவர் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. கீழே ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பர்சனல் ஆஃபீஸ் மாதிரி ஃபுல்லாவே நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வெளியில பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஹர்ட் ஆக வேண்டாம். எந்த விதத்துல எங்க மேல கோவப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்ய போறோம்.
நீங்க நினைக்கிறாள் நாங்க என்ன தயவு செஞ்சு நமக்கு ஏதாவது அவரோட வினத்தை புதைச்ச மாதிரி அறிய முடியாது. கீழே இறங்கி வர முடியுமா உங்களால? கீழே இறங்கி வர முடியுமா உங்களால? எங்க மேல வர வைக்க ட்ரை பண்றீங்களா? ஏன் அந்த பிரிட்டிஷ்காரரை கொண்ட மாதிரி எங்களையும் கொள்ளணுமா? ஏன் எங்களை மேல வர வைக்க ட்ரை பண்றீங்க? மேலெல்லாம் வர முடியாது. உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே வாங்க. அதனால லைட் ஆஃப் பண்றேன். கீழே வரீங்களா? வரீங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து ஆட்கள் வருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில புதுசா இருக்கும். அப்போ என்னடா பேசிட்டு இருக்க? சும்மாவே அது உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்க முன்னாடி. வரீங்களா? வாங்க. கீழே வர முடியுமா உங்களால? Yeah. My God. பாருங்க, அப்புறம்